நாம் தினமுமே எதற்காக அறநூல்களை படிக்கணும்? இது சரி அது சரி நம்ம மனசே தான் சொல்லுது. நாம் எதற்காக அறநூல்களை படிக்கணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்விகள் வரும். எதற்காக படிக்கணும்னா, நமக்கு எல்லாருமே கொஞ்சம் தான் தெரியும் இது தவறு இது சரின்றது. ஆனால் நமக்குள்ள நம்ம நிறைய தவறுகள் நமக்கு தெரியாமே செய்கிறோம். அது சரின்னு நினைத்து நம்ம நிறைய தவறுகள் செய்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் உண்மையாகவே நம்ம ஒரு மனிதராக இருக்கிறோம்னாலே இந்த அறநூல்களானது நம்ம சாகிற வரைக்குமே இந்த எவ்வளவு இருக்கும் எல்லா நூலையும் படித்து பார்த்துடணும். அதாவது நம்ம வாழ்க்கைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் அதுக்கு பதில் இருக்கும். இல்லை அடுத்தவர்கள் உங்களோட கேள்வி கேட்டிருப்பாங்க, அதற்கான பதில் இருக்கும். நம்ம எதற்காக பிறந்தோம் அதற்கான பதில் இருக்கும். எதற்காக வாழறோம், எதற்காக இப்படி இருக்கிறோம், வினைனா என்ன, கர்மானா என்ன, ஏன் இப்படி ஒழுக்கமாக வாழ்ந்தா அப்படி என்ன இவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வந்திருக்கு, அதெல்லாம் என்னன்றதை நீங்கள் நூல்களை படித்தாதான் தெரியுமே. என்னதான் நாம் காணொளிகள் பார்த்தாலும் சரி, யூடியூப் ஃபேஸ்புக் அதுன்னு எதில் போய் நீங்கள் பார்த்தாலும் சரி, இந்த நூலில் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுல 10% கூட வராது. இந்த வீடியோவில் பார்க்குறது இதில் 10% கூட சொல்ல முடியாது. அவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சொல்லுமே நம்ம மனதில் அப்படியே பதியிறமே இருக்கும். அந்த நூல்கள் சொல்லக்கூடிய அர்த்தங்கள் அவ்வளவு ஆழமாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் படிக்க ஆரம்பித்தா என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள அந்த ஆன்மீகமானது பெருக்க அதிகமாக ஆகும். இறைவனோடு இணையணுன்ற ஒரு ஆனந்தம் நம்ம வாழ்க்கையில் வந்துடுச்சுல்ல. அப்போ வந்துட்ட பிறகு நமக்கு எதுக்கு, நாம் எதற்கு அடுத்த விஷயங்களை நம்ம சார்ந்து கேட்கறதோ பார்க்கறதோ அதெல்லாம் நம்மளுக்கு பயனே கிடையாது. சரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறோம், ஓகே. ஆனால் நம்மளுடைய பாதையில் 1 மணி நேரமாவது இதற்கு நீங்கள் செலவு பண்ணணும். நீங்கள் அறநூல்களை தொடர்ச்சியாகவே படிக்கணும். சரி இன்னைக்கு ஒரு 10 பக்கம் படிச்சிருக்கேன், நாளைக்கு ஒரு 10 பக்கம், அப்படி அதாவது நீங்கள் கண்டினியூவாக படிச்சுட்டே வரணும். அது நீங்கள் படிக்க படிக்க தான் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய சிந்தனையானது தெளிவாக ஆரம்பிக்கும். எண்ணமானது சரியான பாதையில் வலுவாக நம்மளை இழுத்து கொண்டு போகும். இதற்கெல்லாம் நம்ம நூலை நிறைய படிக்கணும். இன்னைக்கு எல்லாருமே ஒரு அறத்தை பற்றி பேசக்கூடியவர்களோ ஒரு நல்லதை சொல்லக்கூடியவர்களோ எல்லாமே நூல்களை படித்து தான் சொல்லுவாங்க. ஞானிகள் தான் அறநூல்கள் எல்லாம் கடந்து பேசக்கூடியவர்கள். ஆனால் அதற்கு இறைவனுடைய பேரருள் வேணும், அந்த ஞானம் வாங்க. ஆனால் மனிதனாக நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டாலே நாம் அறநூலை படிக்கணும். இப்போ திருக்குறள்லாம் அறநூல்.